ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு சைட்டு வந்து சவுத் ஃபேஸிங் சைட்டு இருந்தாலும் வந்து கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து 42 அடியாகவும், இந்த சைடு வந்து 25 அடி 9 இன்ச்சாகவும் இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷனில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம், டாக்லெட் ஸ்டேர் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி டாக்லெட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன பேசேஜ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பேசேஜ்லேருந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு ஹால் வேணும், நீட்டாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பேசேஜ் விட்டு இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்லேருந்து இந்த சைடு வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட் தான். இந்த சைடு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து அட்டாச்சு பாத்ரூமாக கொடுத்துருக்கலாம், பட் கிளைண்ட் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அட்டாச்சு பாத்ரூம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த சைடு வந்து நம்ம ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து குபேர மூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். வராண்டா மாதிரி வந்து இன்னும் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 12 அடி 7 இன்ச்சுக்கு 10 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12 அடி 7 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து டைனிங்கு 17 அடிக்கு 10 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பெட்ரூமு, இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 13 அடி 11 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட் வந்து 7 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டாய்லெட்டும் வந்து 7 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டைனிங்க்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்தது ஈஸ்ட் சைடில் இந்த டாய்லெட்டுக்கெலாம் வந்து வென்டிலேட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு பொறுத்த வரைக்கும் சவுத் சைடில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு டோர் செகண்டரி டோரும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செகண்டரி டோர்லேருந்து வெளியே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு விண்டோவும் வந்து டோரை ஒட்டியே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸு சவுத் ஃபேஸிங் சைட்டில். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.